ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செந்தில் வந்து மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன்லதே இருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே மீனா கிட்ட, மீனா என்ன செய்யறதுனே தெரியல, நீ ஏதாவது பண்ணு மீனா அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க பண்ண சொல்கிறீங்க? நான் சொல்கிற பேச்சு கேட்காம நீங்களா திடீர்னு முடிவு எடுத்து பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்டால் எனக்கு என்னங்க தெரியும், 10 லட்சத்தை எப்படிங்க புரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. பேசாமல் நான் எங்கேயாவது ஓடி போயிடுவா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்குங்க, நீங்கள் ஓடி போயிட்டீங்க அப்படின்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனை எதுவுமே நடக்காமல் போயிடுமா என்ன, இல்லை எல்லாமே தீந்துருமா என்ன? அப்படி எதுவும் நடக்கவே நடக்காது. இன்னும் உங்கள் மேலே மாமாவுக்கு அதிகமாக கோவம் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் உமையால் அத்தை முன்னாடி அவங்க எல்லாருமே அவமானப்பட்டு நிற்கணும். இதனால் உங்கள் மேலே வெறுப்பு தாங்க அதிகமாகும். ஓடி போயிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும், உங்களை ரொம்ப நல்லா பேசுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா செந்திலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம கதிருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேன்னு எல்லார்கிட்டையுமே கேட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கண்டிப்பாக யாராலையுமே கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு நம்ம கதிருக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம பாண்டியன் வந்து நம்ம செந்தில்கிட்ட, ஏண்டா டேய் சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்கா, போய் பணத்தை கொண்டு வாப்போ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உமையால் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இங்கே உமையாலும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. இவங்கள பார்த்ததுமே உடனே நம்ம கோமதி இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வரதெல்லாம் இருக்கட்டும், பணம் ரெடியாச்சா, எங்கே வந்து உட்காந்து விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நிற்க கூட எனக்கு ரொம்ப அருவெறுப்பாக இருக்குது. சீக்கிரமாக செலவு பண்ண பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை வாங்கிக்கிட்டு கம்முன்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உமையால் வந்து ரொம்பவே கடுப்பாக பேசுகிறாங்க. நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி இருக்குது. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, டே செந்தில், அதான் சொல்கிறாங்கல்ல, பணத்தை கொண்டு வாடா, எங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, அப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு முழிக்கிறாங்க. பயம் அப்படியே முகத்தில் தாண்டவம் ஆடுது. பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல. டே என்னடா பேச பேச சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்க, பணம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா நான் பணத்தை பேங்க்கில் போடலப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் கோமதின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. பணத்தை பேங்க்கில் போடாமல் வேறு எங்கடா எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துப்பா பணத்தை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம கதிர் வந்து உடனே, அது வந்துப்பா பணம் நான் தான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சடான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா, எதுக்காக நீ பணத்தை செலவு பண்ண, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லலையேடா. டே செந்தில் என்னடா நடந்தது, எதுக்காக கதிர்கிட்ட நீ பணத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. நம்ம செந்திலுக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. டே கதிர் என்னடா அண்ணன், நீ எந்த விஷயமும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, டேய் சரி செந்தில் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தான், நீ பணத்தை என்னடா பண்ண, சரி போய் பணத்தை கொண்டு வாப்போ, உமையால் அக்காவுக்கு கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லவும், அந்த பணம் என்கிட்ட இல்லை, அது செலவழிச்சு அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன செலவழிச்சிட்டியா, 10 லட்ச ரூபா பணம், அப்படி என்னடா உனக்கு செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர கோவப்படவும் அப்படியே அடிக்கவே போயிடுறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நான் கேட்குறேன். டே கதிர், அம்புடு பணத்தை என்னடா பண்ண, டே உண்மையை சொல்லிடுறா, என்னடா நடந்துச்சு, ஒரு வேளை ஏதாச்சும் பணம் காணாமல் போயிடுச்சா, இல்லை யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா, டே செந்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லுடா. கதிர் அம்புடு பணத்தை செலவழிச்சிருக்க மாட்டான், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நீ பணத்தை கொண்டு போயிட்டு பேங்க்கில் போடுற வழியில் ஏதாவது திருட்டு நடந்துச்சாடா, எதுவாக இருந்தாலும் சொல்லிடுடா, பாவுண்டா கதிர், கண்டிப்பாக கதிர் அம்புட்டு பணத்தை செலவழிக்கிற பையன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து ரொம்பவே ஆதங்கமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம செந்தில் வந்து உண்மையை சொல்லிடலாம், நம்மளால் நம்ம தம்பி வந்து அவமானப்படக்கூடாது, அடி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணன் வேண்டாண்ணா நான் சொல்கிறத கேளு, நீ விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க. நம்ம செந்திலுமே சைலண்ட்டாக இருக்க. கோமதி, டே என்னடா நடந்துச்சு, சரி கதிர் பணத்தை உண்மையாகவே செலவழிச்சிட்டியாடா, என்னால் நம்பவே முடியலடா, டே பொய் சொல்லாதீங்கடா, பணத்தை கொண்டு வந்து உமையால் அத்தாச்சிக்கிட்டு கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே நம்ம கதிர் இருந்துட்டு,
இருந்துட்டு அம்மா செலவழிச்சிட்டேன், இனிமே அந்த பணத்தை திரும்பவும் கொண்டு வர முடியாதுமா அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் வந்து கதிரை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. கதிர் வந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜுவுமே பயங்கர அதிர்ச்சியில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கதிர் எதுக்காக இம்புட்டு பணத்தை செலவழிச்சிருக்கணும், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவுமே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் உமையால் இருந்துட்டு போதும் நிறுத்துங்க, உங்கள் நாடகத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் குடும்பமே சேர்ந்து நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் கண்டிப்பாக உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டேன். எனக்கு செலவழித்த பணத்தை இப்போவே கொடுக்கணும், அப்படி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உமையால் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு அக்கா ப்ளீஸ்க்கா அப்படி இது எதுவும் பண்ணிடாத, உனக்கு நான் பணத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசிக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்காக வச்சுருந்த 10 லட்ச ரூபா பணத்தை பேங்க்கில் போட சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த செந்தில் என்ன பண்ணானோ ஏது பண்ணானோ தெரியல, இப்போ கதிரி எடுத்து செலவழிச்சிட்டேன்னு சொல்கிறான். எது உண்மை எது பொய்ன்னு கூட எனக்கு தெரியலக்கா, அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோக்கா, கொஞ்சம் டைம் கொடுக்கா, நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கெஞ்சுறாங்க. இங்கே பாருங்க, என் பையன் வாழ்க்கையை தான் இப்படி நாஸ்தி பண்ணிட்டீங்க, பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ முடியாதுன்னு சொல்கிறீங்களா? தெரியும் நீங்கள் எதுக்காக நாடகம் நடிக்கிறீங்கன்னு. இப்படி நாடகம் நடித்தா இன்னும் கொஞ்ச நாள்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாம், இப்படியே பணத்தை கொடுக்காம இழுத்தடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் யாரையுமே நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உமையால் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு அத்தை ப்ளீஸ் அத்தை என்னை மன்னிச்சிடுங்க, அப்பா என்னமோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னது எல்லாமே உண்மைதான், பணம் எடுத்து வச்சுருந்ததும் உண்மைதான், ஆனால் இப்படி ஒரு செலவு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல, என்னுடைய சொந்த செலவுக்காக யாருக்குமே தெரியாமல் நான் இந்த பணத்தை செலவழிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அத்தை, கண்டிப்பாக நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும் உடனே உமையால் இருந்துட்டு நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு இப்போவே பணம் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம மீனா இருந்துட்டு அம்புட்டு பணத்துக்கு கண்டிப்பாக இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது, கொஞ்ச நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்தே திருப்பி கொடுத்துட்றோம், கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே உமையால் வந்து பிடிவாதமாக தான் இருக்காங்க. இப்போது நம்ம அதாவது செந்தில் பண்ண தப்புக்கு கதிர் வந்து தண்டனை அனுபவிக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து எல்லா உண்மையுமே சொல்ல போகிறாங்க நம்ம பாண்டியன்கிட்ட. செந்தில் பண்ண தப்புக்காக கதிர் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், இல்லை நம்ம இப்போவே சொல்லிடணும், இதை மறைச்சி வைக்கிறது பின்னாடிக்குமே பெரிய பிரச்சனை வரதான் செய்யும், அவங்க செஞ்ச தப்பை நம்மளும் செய்யக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச உண்மையை நம்ம மாமா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன்கிட்ட மாமா கதிர் வந்து அந்த பணத்தை செலவழிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு என்னடி மீனா, என்னடி புது புது கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, செந்தில கேட்டால் நான் பேங்க்கில் பணம் போடலைன்னு சொல்கிறான், கதிர் என்னடனா நான் தான் அந்த பணத்தை தன்னோட செலவுக்கு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான், நீ என்னடனா அவன் செலவழிக்கல அப்படின்னு சொல்கிற, இப்படி 3 பேரும் மாற்றி மாற்றி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பணம் இப்போது எங்கே தான் இருக்குது, என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இப்போது சொல்கிறேன் அத்தை, உங்கள் எல்லாருக்குமே அந்த பணம் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இப்போது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவோம். மீனா சொல்கிறாங்க, அது வந்து அத்தை பணத்தை செந்தில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு என் அப்பா கிட்ட கொடுத்தது, என் அப்பா செந்திலுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் லஞ்சமாக கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நானே கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே செந்தில் இருந்துட்டு நானே ரெடி பண்ணுறேன்ற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு வந்தாங்க, இந்த பணத்தை யாருக்குமே சொல்லாமல் என் அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்ருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் செஞ்ச திருட்டு வேலையே சொல்லிடுறாங்க. இங்கே செந்திலுக்கு அப்படியே படபடன்னுது, ரொம்பவே பயமாக இருக்குது. இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம், ஏண்டா உனக்கு 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து தான் லஞ்சமாக கொடுத்து தான் உனக்கு வேலை கிடைக்கணுமா என்ன, அந்த வேலை இல்லைன்னா இல்லாமல் இருந்துட்டு போகுது, ஏண்டா யார்கிட்டையுமே சொல்லாமல் பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில பயங்கரமாக பிடிச்சி அடிக்கிறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு நிறுத்துங்கப்பா, எதுக்காக அடிக்கிறீங்க, அவன் ஏதோ அண்ணன் தெரியாமல் தப்பு பண்ணிருச்சு அதுக்காக அடிக்கிறீங்களா, வேலை கிடைச்சா இதோட டபுள் மடங்காக சம்பாதிச்சுக்கலான்னு சொல்லி நினச்சிருக்கும் போல், நீங்கள் அண்ணனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பாண்டியன் இருந்துட்டு டேய் நீ பக்கமாக தள்ளிப்போடா, யார் தப்பு பண்ணாலும் அந்த பழியை மேலே போட்டுக்கிறதே உனக்கு வேலையாக போச்சு, நீ
பேசாமல் வாயை மூடிக்கிட்டு ஒரு ஓரமாக நில்லு, நான் பார்த்துக்கிறேதா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருக்கப்பா, நான் பண்ணது தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருக்கப்பா, ஒரு 6 மாதத்தில் அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து பேங்க்லேயே போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் திடீர்னு இப்படி ஒரு செலவு வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, ஒருத்தவங்க கூட நீங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டீங்களா, பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் யாருமே அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல, அரசியுமே இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டா, ஒரு பிள்ளைங்க கூட அவருக்கு நிம்மதி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் தலையை அடிச்சுக்கிட்டு அழுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம செந்திலுமே எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. கொஞ்ச நாளில் இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும், என்னுடைய பணத்தை என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படிடா பணத்தை கொண்டு போயிட்டு கொடுக்கலாம், அது தப்பு தானே, என்னை கேட்டிருந்தா உனக்கு ஒத்த ரூபா கூட கொடுத்துருக்க மாட்டேன், 10 லட்ச ரூபாய் லஞ்சமாக கொடுத்து தான் வேலையை வாங்கணுமாடா, உனக்கு எங்கேருந்து இப்படி திருட்டு புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நிறுத்துங்கப்பா போதும், நானும் எம்புட்டு நாளாக அந்த கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன், ஒத்த ரூபாய் எனக்கு கொடுத்துருப்பீங்களா, நைட்டு ஃபுல்லாக காலையில் போனால் நைட்டு ஃபுல்லாகவே மாடு மாதிரி உழைப்பேன், ஆனால் ஒரு ரூபாய் என் பாக்கெட்டில் இருக்காது, எனக்குன்னு கல்யாணம் நடந்துச்சு, எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே நான் வெளியே போனேன் அப்படின்னா மீனா தான் எனக்கு செலவழிப்பா, ஆனால் நான் ஒரு ரூபா அவளுக்கு செலவு பண்ணது கிடையாது, அதை ஏன்பா நீங்கள் புரிஞ்சுக்கல, மாதம் வேலைக்கு போனால் கூட சம்பளம் வரும், ஆனால் அந்த கடைக்கு வந்து வேலை செஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் ஒரு ரூபா அதிலேருந்து எடுத்தது கிடையாது, இந்த வீட்டில் சாப்பிட்றேன் பார்த்தீங்களா அது மட்டும்தான், எனக்குன்னு நீங்கள் என்னப்பா பண்ணிட்டீங்க, சரவணன் கூட நல்லா பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணிக்க, ஏன் இப்போ பாருங்கள் அரசிக்கு கூட எவ்வளோ பிரம்மாண்டமாக செய்யணும்னு சொல்லிட்டு தானே எவ்வளோ செலவழிச்சிங்க, காருக்கே 10 லட்ச ரூபா, இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்கள் பார்த்து பண்ணுறீங்க, என்னை மட்டும் ஏன்ப்பா கண்டுக்கல, எனக்கு மட்டும் ஏன்ப்பா நீங்கள் எதுவுமே பண்ணலை, அதனால தான் அதெல்லாம் நினச்சி தான் இந்த பணத்தை அது கூட நான் எனக்கே எடுத்துக்கணுன்னாலாம் நினைக்கல, இந்த பணத்தை கட்டி கொஞ்ச நாளில் எனக்கு வேலை கிடைச்சிரும், அதை வர பணத்தில் இந்த பணத்தையும் பேங்க்கில் போட்டுட்டு மிச்ச பணத்தை எல்லாத்தையுமே நம்ம குடும்பத்துக்கு செலவழிக்கணும் அப்படின்றதுக்காக தான்ப்பா இப்படி ஒரு வேலையை செஞ்சேன், எனக்காக எதுவுமே நீங்கள் பண்ணவே இல்லைப்பா, எனக்குன்னு என் நல்லதுக்காக என்னப்பா பண்ணியிருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து நான் அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு தான் மிச்சம், அப்போது நான் லாஸ்ட் வரைக்கும் அந்த கடையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிடணுமாப்பா, என் பேக்கெட்டில் ஒரு ரூபா கூட இருக்கக்கூடாதா, நான் நினச்ச மாதிரி நான் நினச்சதை வாங்கக்கூடாதப்பா, அந்த கடையில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி இருக்க முடியாது, எனக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தால் நான் நினச்சதை சாதிக்கலாம், என் குடும்பத்துக்குன்னு எல்லாமே பண்ணலாம், அதனால தான் துணிஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், ஆனால் லாஸ்ட்டில் இப்படி பணம் உதவி அதாவது பணம் தேவைப்பட்டும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலப்பா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருடா, என்ன பேசிக்கிட்டு இருக்க, அப்போது சின்ன வயசுலேருந்து நான் உனக்கு எதுவும் சேர்த்து வைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் மட்டும் நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேனாடா, எனக்கே பண்ணிக்கிட்டேனாடா, குடும்பத்துக்காக தானே உழைச்சி குடும்பத்துக்காக தானே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே பதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உடனே உமையால் இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்போது எனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். உடனே பாண்டியன் இருந்துட்டு, அக்கா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோக்கா, எண்ணி ஒரு மாதத்தில் நான் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேங்க்கா, இதை பெரிய பிரச்சனை பண்ணாமல் நீங்கள் வீட்டுக்கு போகக்கா அப்படின்னு சொல்லவும், ஓ இதுக்காக தான் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து இப்படி ஒரு பிளானை பண்ணிங்களா, தெரியும், இங்கே பார், நான்லாம் பொறுமையாக இருக்க முடியாது, ஒரு மாதமெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இப்போவே பணம் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அக்கா 10 லட்சத்தை எப்படிக்கா இப்போவே புரட்ட முடியும், என் கையில் பணம் இருந்ததேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இப்போது இந்த செந்தில் பையன் இப்படி ஒரு திருட்டு வேலையை பண்ணியிருக்கான், எனக்கு தெரியலக்கா, பணம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும், அப்போது ஒருவேளை பணம் கையில் இல்லாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு கொடுக்காம ஏமாத்திருப்பீங்களா, இங்கே பாருங்கள், என் பையனுக்கு நடந்த கொடுமைக்கே உங்களை எல்லாருமே நான் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும், ஏதோ பாவம்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன், ஒழுங்கு மரியாதை பணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், அக்கா புரிஞ்சுக்கோக்கா அப்படின்னு சொல்லவும், சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உமையால் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க.
நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தன்னோட பையனோட கல்யாணம் நின்றதுலேருந்து இப்படி ஏமாற்றிட்டாங்க. எங்களுக்கு நஷ்டஈடா இம்புட்டு பணத்தை கொடுத்தா தான் நாங்கள் விடுவோம். கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஏமாத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி போலீஸை வர வச்சிடுறாங்க. இங்கே போலீஸ் வந்ததுமே இங்கே பாண்டியன் கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க கேட்ட பணத்தை கொடுக்குறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் சொல்கிறாங்க. இங்கே கோமதி நம்ம பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதே சமயம் போலீஸ்கிட்டையுமே சொல்கிறாங்க, இப்போதைக்கு எங்களால் பணத்தை ரெடி பண்ண முடியாது, கண்டிப்பாக நாங்கள் பணத்தை கொடுத்துட்றோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே உண்மையால் இருந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்கள் காலையில் கேட்டதுக்கு நாங்கள் சாயந்தரமே பணத்தை கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு தானே வர சொன்னீங்க. ஆனால் இப்படி ஏமாத்துறீங்க. இவங்களாம் பணத்தை கொடுக்க மாட்டாங்க சார். இந்த பாண்டியனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உண்மையால் சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. உடனே செந்தில் இருந்துட்டு, சார் என் அப்பா எதுக்குமே காரணம் இல்லை சார். என் அப்பாவோட பணத்தை நான் தான் திருடிட்டு போயிட்டேன். என்னுடைய தேவைக்காக நான் செலவழிச்சுக்கிட்டேன். என் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை. அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் போய் முன்னாடி நிற்கவும், உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, டே செந்தில், யோசிக்காமல் ஒரு விஷயத்த பண்ண இல்லை. இப்போது இது எம்புட்டு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்திருக்கு பார்த்தியா? இப்போது உன் அப்பா எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம மீனாவோட அம்மா வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா இப்படி மாப்பிள்ளை 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாருல்ல, நானும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் ஒருத்தவங்க கிட்டே கொடுத்தேன். ஆனால் அவங்க சரியான ஏமாத்துக்காரராக இருக்காங்க. பணமும் போயிடுச்சு, வேலையும் கிடைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம மீனாவுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்னப்பா சொல்கிறீங்க? உங்களை நம்பி தானே அவங்க பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தினால எம்புட்டு பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? இப்போது வீட்டில் பெரிய பிரச்சனை. அவங்க வீட்டுக்கே தெரியாமல் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க பணத்தை கட்டினதுமே கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி லாஸ்ட்டில் இப்படி சொல்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம மீனா அவங்க அப்பா இருந்துட்டு, சரி விடுமா, போனால் போயிட்டு போகுது, நமக்கு தான் நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்குல்ல, 10 லட்சம் தானே, இப்போ நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா அவங்க அப்பா வந்து பணத்தை கொண்டு வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு கொண்டு வந்து இங்கே போலீஸ் வந்து பாண்டியனை விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்போ நம்ம மீனா அவங்க அப்பா வந்து பணத்தை செந்தில்கிட்ட கொடுத்துட்றாங்க. செந்திலுக்குமே அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் பணம் போன விஷயம் அதெல்லாம் நம்ம செந்திலுக்கு தெரியாது. பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பாண்டியன்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் உமையாள் கிட்ட கொடுத்து போலீஸையும் உமையாளையும் அனுப்பி விட்டுறாங்க. நம்ம பாண்டியன் ரொம்பவே இடிஞ்சு போயிட்டு சோஃபா மேலே உட்காடுறாங்க. இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பெத்த பிள்ளைங்க ஒன்று கூட சரியில்லை. பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் எம்புட்டு கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒருத்தருக்குமே என் மேலே சுத்தமாக பாசமும் மரியாதையும் இல்லாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருக்கப்பா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஏதோ வேலை கிடைச்சா நம்ம குடும்பத்தோட நிலமையே வேறு மாதிரி மாறும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்ப்பா, என்னை மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லவும், போதுண்டா செந்தில், நீ திருடுந்து கூட எனக்கு அம்புட்டு வலிக்கலை. நீ கேட்ட பாரு கேள்வி, எனக்காக என்ன பண்ணிட்ட, என் நலத்துக்காக என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டல, அதுலேயும் நான் செத்துட்டேன்டா. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே மனசொடிஞ்சு போய் சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, மாமா செந்தில் பண்ணது ரொம்ப தப்பு தான் மாமா, எனக்காக அவங்கள மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா மீனா, நீ என்கிட்ட பேசாதப்பா, இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு. செந்தில் பணத்தை கொண்டு போய் கொடுத்த விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து நம்ம மீனா மேலேயுமே கோச்சிக்கிறாங்க. மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. செந்திலை முறைச்சி பார்க்குறாங்க. எல்லாமே உங்களால் தான். இப்போ பார்த்தீங்களா, நான் சொல்கிற பேச்சை கேட்காம தாம் தும் குதிச்சு இல்லை, இப்போது என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, மாமா எவ்வளோ ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா அவங்க அப்பா இருந்துட்டு, நடந்து போச்சு, ஏதோ மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நானும் நம்பி போயிட்டு அந்த பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு வந்துட்டேன். சரி விடுங்க, போனால் போகட்டும், மாப்பிள்ளை எக்ஸாம் எழுதியே கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகட்டும், அதான் 10 லட்ச ரூபாய் உமையால் அவங்க கிட்ட கொடுத்து வச்சாச்சுல்ல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் இனி நார்மலாக இருக்கிற மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா இருந்துட்டு, ஏன் மீனா,
செந்தில் தம்பி இம்புட்டு வேலைய திருட்டு வேலையை பண்ணியிருக்கு. செந்தில் தம்பி கூட நீயும் உடந்தையா இருந்திருக்க. ஏதோ நீ நேர்மையான ஆஃபீஸரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிற. ஆனால் உன்னை பார்த்தா நேர்மையாக இருக்கிற மாதிரியெல்லாம் தோணல. இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த வீட்டு உப்பவே சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு திருட்டு வேலையை 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கீங்க. பாத்தியா இப்போ பாண்டியண்ணனுக்கு எம்புட்டு பெரிய அவமானமாக போச்சு. பாண்டியண்ணனுக்கு இம்புட்டு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்கீங்க. யாருமே பாண்டியண்ணனோட மனசை புரிஞ்சிக்கவே இல்லை. பாவம் அவங்க எந்த பிரச்சனையை நினச்சி தான் அவங்க வருத்தப்படுவாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மீனாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு மீனாவுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, நான் பணத்தை கொடுத்துட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் மீனாக்கிட்டே சொன்னேன். மீனா என்னமோ வீட்டில் சொல்கிறேன்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் தான் அவகிட்ட வேண்டாம், வேலை கிடைச்சதுமே நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். தேவையில்லாமல் மீனாவை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் தெரியுதே, 2 பேரும் கூட்டு கலவாணியாக தானே இருந்திருக்கீங்க. அப்பா ஏன் நகையெல்லாம் பத்திரமா வைக்கணும், இல்லைனா எப்போ எந்த நேரத்தில் திருடு போகும்னே யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா போயிடுறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாண்டியன் வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாவே நமக்கு நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நிமிஷம் கூட நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த விஷயம் அதாவது நம்ம செந்தில் வந்து பணத்தை யாருக்குமே தெரியாமல் கொண்டு போய் கொடுத்தது, அந்த ஆஃபீஸில் ஏமாந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இங்கே சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் தெரிய வருது. முத்துவேல் வந்து பெருசாக அதை கண்டுக்கிறதில்ல. சக்திவேல் வந்து இங்கே அரசிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே கொஞ்சம் நில்லுமா, உன் அண்ணன் பெரிய திருட்டு பையனாட்டம் இருக்குவான் போல். சொந்த வீட்லேயே பணத்தை திருடிட்டு போயிட்டு ஏதோ லஞ்சம் கட்டி வேலை வாங்கினானா. ஏதோ அந்த வீட்டில் இருக்கிற அதான் அந்த மீனா ஏதோ நேர்மையான ஆஃபீஸரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் தன்னோட புருஷனுக்கு சொந்த வீட்டில் இருந்தே பணத்தை திருடிட்டு போயிட்டு லஞ்சமாக கொடுத்து அந்த வேலை கிடைக்காம போய் இம்பிட்டு பெரிய அசிங்கமாலாம் நடந்திருக்கு. சி, கேவலமான குடும்பம் உங்கள் குடும்பம். இந்த பாண்டியன் குடும்பத்திலேருந்து நீ வந்திருக்க, நீயாவது ஒழுங்காக இருப்பியா, இல்லை இந்த வீட்டில் உள்ள பணத்தை நகை எல்லாத்தையும் திருடிட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து ஒரு மாதிரி குத்தி காட்டி பேசுகிறாங்க. நம்ம அரசிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுனீங்க, அம்புட்டு தான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும் இங்கே முத்து இருந்துட்டு இங்கே பார் சக்தி, மற்றவங்க வீட்டு கதையெல்லாம் எதுக்காக இங்கே பேசிக்கிட்டு இருக்க, நமக்கு குடவுனில் நிறைய வேலை இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே குமாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இங்கே அரசியை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. இங்கே பாருடி, உன் அண்ணன் திருடின மாதிரி நீ இந்த வீட்டில் ஏதாவது திருடிட்டு போயிட்டு போகிற, முறையாக நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் கூட நடக்கலை, நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க. எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கவே நடக்காது, ஆனால் எனக்கு நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ இந்த வீட்டில் ஏதோ ஒன்று திருடிட்டு போகிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள், அப்படி ஒரு கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்படி ஒரு திருட்டு புத்தி அதாவது சொந்த வீட்டிலே பணத்தை திருடி இருக்கானே உன் அண்ணங்காரன், அப்போது அந்த புத்தி உனக்கும் இருக்கும் தானே. உங்கள் 2 பேர் ரத்தமும் ஒரே ரத்தம் தானே, அப்போது உனக்கு மட்டும் வேற ரத்தமா, அப்போது நீ செந்தில் கூட பிறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசவும் நம்ம அரசிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே இங்கே குமாரை பல்லார்னு அரைஞ்சிடுறாங்க. ஏய் என்னடி அப்படி திடீர்னு கையெல்லாம் நீட்டுற, அதுக்கப்புறம் இந்த குமார் வேறு மாறிடுவான் தெரிஞ்சுக்கோ, என்ன நினச்சா அடிக்கிறது மிரட்டுறது நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து ரொம்பவே கோவப்படவும் உடனே அரசு இருந்துட்டு, இப்படி பேசுனீங்க, இப்படி தான் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்பீங்க, தேவையில்லாமல் என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசாதீங்க, உங்களை விட என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான், உங்களை மாதிரி கேவலமானவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி வந்து சைலண்டாக போயிடுறாங்க. குமார் இருந்துட்டு இந்த அரசிக்கு எப்படி பஞ்சு வச்சாலும் திருப்பி நமக்கு டபுளாக ட்ரிபிளாக பஞ்சு வச்சிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே அதாவது ரூம்குள்ளே போனதுமே நம்ம மீனாவுக்கு கால் பண்ணி, அண்ணி என்ன நீ வீட்டில் நிறைய பிரச்சனை போல், இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்பாவோட பணத்தை அண்ணன் ஏதோ திருடிட்டு போயிட்டு என்னென்னமோ சொன்னாங்க, இது எல்லாமே உண்மையா அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனாவுமே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம மீனா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. உடனே நம்ம அரசியுமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் எப்போவுமே அப்படி செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரு
எண்ணத்தில் தான் அப்படி பணத்தை கொண்டு போயிட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை வேலை கிடைச்சதும், அதுவும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் கூட கண்டிப்பாக பணத்தை கொண்டு போயிருக்கோம் அண்ணன். இது தப்பான எண்ணமெல்லாம் அண்ணனுக்கு இருக்காது. அண்ணன் ரொம்ப நல்லவர் அண்ணி. அண்ணனை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியுமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அரசி, நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக தானே இருக்க. அந்த குமார் ஏதாவது உன்னை டார்ச்சர் பண்ணுறானா, கொடுமை பண்ணுறானா, அப்படி ஏதாவது நடந்தா என்கிட்ட சொல்லு அரசி, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ, அப்படியே நடந்தாலும் நான் பார்த்துப்பேன். அந்த குமாரெல்லாம் எப்படி சமாளிக்கணும், எப்படி அவனுக்கு இடி அடி கொடுக்கணுன்றதெல்லாம் எனக்கு சாதாரணம். நீங்கள் என்னை பற்றி கவலையே படாதீங்க. இந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பெரிய மாமா, அதான் முத்து மாமா இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. குமாரவே மிரட்டி வச்சாங்க தெரியுமா. எனக்கு தேவைன்றது எல்லாத்தையுமே அவங்கள பண்ண சொல்லியிருக்காங்க. குமாரை பயங்கரமாக திட்ட செஞ்சுருக்காங்க. எனக்காக அவங்க, அதுக்கப்புறம் அம்மாச்சி, அத்தைகன்னு சொல்லிட்டு எல்லாருமே என் பக்கம் தான் இருக்காங்க. நீங்கள் எதுவும் என்னை நினச்சி கவலைப்படாதீங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்களும் சந்தோஷமாக இருங்க. அதே சமயம் அம்மாவையும் அப்பாவையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அரசி, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீ சந்தோஷமாக இரு சரியா. நான் நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.